அலோகேஷன் ஆ. ஃபர்ஸ்ட் சொன்னீங்களா சார்? இது ஜேர்னல் அப்ரூவல் பண்றது அப்படின்னு ஓகே சொல்லிட்டு. ஓகே, பண்ணு. ஓகே, ஒன் மினிட் சார். go to the general ledger, manage journal, journal approval rule. யார் ரூலை அப்ரூவல் பண்ணணும் அப்படிங்கிறது. இப்போ 5000 50,000க்கு மேல மேல இருந்துச்சுன்னா இவர் தான் அப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம இங்க மென்ஷன் பண்ணுவோம். go to the approval group, click the icon, give the name, plus icon, just our username. இவர் தான் வந்து ஜேர்னல் அப்ரூவல் மேனேஜர். இப்போ நம்ம வந்து அதை எடிட் பண்றது எப்படின்னா, இப்போ ஜேர்னல் வந்து யார் யார் அப்ரூவ் பண்ணணும் நம்மளோட இந்த யூசர், லைக் இப்போ நம்ம யூஸ் பண்ற யூசர் வந்து யார் வந்து அக்செப்ட் பண்ணணும் அப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இங்க மென்ஷன் பண்றோம். சேவ் அப்ரூவ் குரூப் இஸ் சேவ். ஓகே. இப்போ நம்ம ஒரே ஆள குரூப், அதாவது ஒரே ஆள அப்ரூவ் கொடுக்காம ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு ஆளே நம்ம கொடுக்கலாம். ஓகே. ஜேர்னல் சோர்ஸ். ஜேர்னல் சோர்ஸ் எதுக்காகனா, இது ஜேர்னல் சோர்ஸ்ங்கிறது சப்லேஜர்ல வரும். இப்போ ம், இப்போ நம்ம மேனுவலா ஜேர்னல் போடுறதுக்கும் சோர்ஸ் ஜேர்னல்னா எங்க இருந்து ஜேர்னல் வருது அப்படிங்கிறது அந்த சோர்ஸ் மீனிங் அதுதான். சோர்ஸ் வந்து நம்ம சப்லேஜர் அப்ளிகேஷன்ஸ் லைக் பேபிள் ரிசீவபிள் ஏதோ ஒன்றா இருக்கலாம். அதை நம்ம கிரியேட் பண்றோம். என்ன தேடுறோம்? சார், இப்போ என்ன பண்றோம்? ஜேர்னல் சோர்ஸ் கிரியேட் பண்றோம் சார். ஓகே. சரி. Also description ORBINC. ஃப்ரீஸ் ஜேர்னல் நோ கொடுத்தோம்னா, இப்போ நம்மளால இது மேனுவல் நோ கொடுத்தோம்னா மேனுவலா நம்ம வந்து ஜேர்னல் போடும்போது எடிட் பண்ணிக்கலாம். அது சப்லெஜர்ல ஜேர்னல் போடும்போது நம்ம மேனுவலா எடிட் பண்ணிக்கலாம் அந்த என்டர் பண்ற இடத்துல. இது பார்ஷியல் அலோ இம்போர்ட் கரெக்ஷன் ஒன்லினா, இப்போ நம்ம சப்லெஜர்ல இருந்து நம்ம ஜேர்னல் வந்து நம்ம இம்போர்ட் பண்றோம், இம்போர்ட் பண்ணும்போது அந்த இடத்துல கரெக்ஷன் மட்டும் பண்ண முடியும். எஸ் கொடுத்தோம்னா இது ஃப்ரீஸ் ஆயிடும். எது நம்மளால எதுவும் எடிட் பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாது அதுக்கான இது. ஸோ நம்ம எஸ் கொடுத்துக்கிறோம், இது ஃப்ரீஸ் ஆயிடும் அது ஜோனர்.
ஃபெயில், லீவ் அலோன். இது வந்து டியூ டேட் அதுக்காக வந்து இது கொடுக்குறாங்க. ரோல் டேட் கொடுத்தோம்னா கரெக்டாக அது வந்து ஆஃப்டர் அடுத்த பீரியட் ஓப்பன் ஆகும்போது அது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகி அது ஜேர்னல் போய்கிட்டே இருக்கும். இப்போ லாஸ்ட்டு 30 இந்த மந்த்து லாஸ்ட் டேல வந்து நான் வந்து ஜேர்னல் போடுறேன். ஆனால் அது அந்த நெக்ஸ்ட் டேவுக்கு போகிறதுனால அது ஆட்டோமேட்டிக்காக அது நெக்ஸ்ட் பீரியட் ஓப்பன் ஆகி ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஜேர்னல் விழுந்துடும் ஃபியூச்சர் இதுக்கு. இம்போர்ட் ஜேர்னல் ரெஃபரன்ஸ், ரெக்கரிங் ஜேர்னல் அப்ரூவல் வேணும்னா நம்ம இங்கே அப்ரூவல் கொடுத்துக்கலாம் இதுக்கு. சேவ் அண்ட் க்ளோஸ். இது வந்து சோர்ஸ் அண்ட் கேட்டகரினா எந்த கேட்டகரி அப்படிங்கறத நம்ம இங்க மென்ஷன் பண்றோம். மேனுவல் ஜேர்னல். போஸ்ட் கிரைட்டீரியா. நம்ம போஸ்ட் லெஜர் ஜேர்னல் போடும்போது ஆட்டோ போஸ்ட் கொடுக்கறதுக்காக நம்ம இந்த ஆட்டோ போஸ்ட் கிரைட்டீரியா செட் யூஸ் பண்ணிப்போம். ஓகே. ஏஆர்டி ஏஆர்டி நம்பர் 1 லெஜர் டு லெஜர் செட். எந்த லெஜர்ல இருந்து எந்த லெஜர் போகிறத நம்ம இங்க மென்ஷன் பண்றோம். லெஜர் டு லெஜர் செட். நம்ம இங்க லெஜர் வச்சிருந்தோம்னா நம்ம லெஜர் கொடுத்துக்கலாம், இல்ல லெஜர் செட் வச்சிருந்தோம்னா நம்ம அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சோர்ஸ் என்ன சோர்ஸ், என்ன கேட்டகிரி அண்ட் அக்கௌண்டிங் பீரியட். இந்த அக்கௌண்டிங் பீரியட்ல எனக்கு வந்து ஜேர்னல் வந்து ஆட்டோமேட்டிக்கா அது போஸ்ட் ஆகிட்டே இருக்கணும். நம்ம போடுற டிரான்சாக்ஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா போஸ்ட் ஆகுறதுக்காக எந்த எந்த பீரியட்ல அப்படிங்கிறது நம்ம ஆள் கொடுத்தோன்னா ஆல் பீரியட் எல்லாமும் அது வந்து ஆட்டோமேட்டிக்கா நினைக்கும். டைப் ஆக்சுவல் டைப்பா என்குமரன்ஸா இல்லை வந்து ஆல் ஆக்சுவல் டைப்பே நம்ம கொடுத்துப்போம். அண்ட் அவ்வளோதான். சேவ் க்ளோஸ். சார் இதான் சார் கிரியேட் அலோகேஷன் அது, பட் ஆனால் இது ஒர்க் ஆக மாட்டேங்குது. இதே மாதிரி தான் லோடிங் ஆகிட்டே இருக்குது எனக்கு. ஆ சார் ஒர்க் ஆயிடுச்சு சார்.
ஓகே சொல்றேன். ம். ஸ்டூடண்ட் கிட்ட தான் சார் சொன்னீங்க. ஷேர் பண்ணுப்பா அதை. ஒரு நிமிஷம். சார் ஷேர் ஆகுதுங்களா? ஹலோ? மேலே போ, மேலே போ. மேல தானே சார்? டாப் டாப். அப்படியே வா, கீழே வா, டாபிக்ஸ். கீழே கீழே. எங்க அந்த டாப் இண்டெக்ஸ் எங்க? என்னென்ன டாபிக்ஸ் இண்டெக்ஸ் இருக்குன்னு ஏன் தியரி ஓபன் பண்ண? ப்ராக்டிக்கல் இல்ல, பிராக்டிகல் ப்ராக்டிஸ் ஒரு தானே இது. நிமிஷம். கீழே வா, அடுத்த பேஜ்ல இல்ல இருக்கு. சார், இது 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 தியரி சார் இது. இதான் சார் ப்ராக்டிஸ் பிராக்டிக்ஸ். தானே பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பேஜ் போப்பா. கண்ட்ரோல்ல ஹோம் கொடு. டிஸ்டர்ப் ஆகுது கண்ட்ரோல் சார். ஹோம் கொடுத்தா போல. இல்ல சார், ஒரு நிமிஷம் சார். இந்த இந்த ஜூம்ல வந்து சார் இந்த நேவிகேஷன் எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது சார். ஆ, ஒரு நிமிஷம். நான் ஷேர் பண்றேன். சார் இப்போ தெரியுதுங்களா இப்போ? விஷன் சொல்லிட்டு விஷன். ம், நான் ஷேர் பண்றேன், ஒரே நிமிஷம்.
நான் ஷேர் பண்றேன். கட் பண்றோம். இதுவே கட் பண்ணுமா சார்? தெரியுதா என் ஸ்கிரீனு? ஒரு நிமிஷம் சார். ஆ, தெரியுது. தெரியுது இல்லையா? ஸோ இதான் இன்டெக்ஸ் தெரியுது. டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ். இதுல என்ன பண்ணிருக்க? ஓவர் யூ ப்ரௌசிங் யூசர் கிரியேட் பண்ணல இல்லையா? ரோல் எம்ப்ளாயி யூசர் ஓவர் டேட்டா அப்லோடிங் த லெட்ஜர். இது என்னது? கான்ஃபிகரிங் என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சரும் நம்ம பார்க்கல இல்லையா? ஸோ லீகல் கான்ஃபிகர். என்டிட்டிலாம் நம்ம பார்த்தோம். வேல்யூஸ், அதெல்லாம் பார்த்துட்டேன் சார்ட் சார். ஆஃப் அக்கௌண்ட், கிராஸ் வேலிடேஷன் இதெல்லாம் பார்த்தோம். கான்ஃபிகரிங் லெட்ஜர், ஜேர்னல் அப்ரூவல் தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? ஆமா சார். அது முடிஞ்சு. என்னது கிளவுட் இன்டர் கம்பெனின்னா என்னது? சரி, இன்டர் கம்பெனி நம்ம ஆ, இது பார்க்கணும். ஆல்ரெடி இன்டர் கம்பெனி. ஆமா சார். லெசன் 10 பார்க்கணுமா? ஆமா சார். அடுத்து என்னதுக்கு? பீரியட் க்ளோஸ் காம்பனன்ட், ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் பார்க்கணும். அதெல்லாம் பார்த்துருக்கியா? இல்ல சார், இது பார்த்தது. ஃப்ரண்ட் எண்ட்ல அது இருக்கு, 10 பக்கம் தான். அப்புறம் ஜிஎல் ஆப்ஷன், சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் எதுக்கு, அதெல்லாம் பார்க்கணும். இதோ கன்சால்டேஷன் சஸ்பென்ஸ் இதோ அக்கௌண்ட். இருக்கு. இதோ இருக்கு, கன்சால்டேஷன் இருக்கு, பட்ஜெட் இருக்கு. ம். ஏன் இதுல இந்த இதெல்லாம் இல்ல? ரிப்போர்ட்ஸ் இதெல்லாம். ஏன் மாஸ் அலோகேஷன்லாம் எங்க இருக்கு? இதுல என்ன? கிரியேட்டிங் ஏ ஆனா ஜேர்னல். நீங்க ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட் அந்த இது இருக்குல்ல சார், அந்த ஆ, தியரி சொன்னீங்கல்ல, அதுல இருக்கு சார். மாஸ் அலோகேஷனுக்குலாம் வந்து அந்த தியரியா கொடுத்துருக்கானே தவிர செட்டப்ஸா அவன் கொடுக்கல சார் அதுல. சரி, செட்டப்ஸ் இருக்கிற செட்டப்ஸ் இதெல்லாம் பார்க்கணுமே. நான் இதெல்லாம் இன்னும் நான் வந்து காமிக்கலையே. இதுக்கு இதுக்கு போகாம நான் அந்த கைடு அதை பத்தி தியரி சொன்னோன்னா தியரி படிச்சிட்டு இருந்தேன் சார் அப்போ. இன்னும் 10 வருஷம் ஆனாலும் இதான் பண்ணும். ஆ, இதுல இருக்கலாம் முடிக்கணும்ல. இது 2 இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு. ஆமா சார், ரெண்டு இருக்கு சார். இங்க 2 இருக்கு, தியரி தான் 2 இருக்கு. பிராக்டிக்கல் எங்க 2 இருக்கு? இல்ல சார், இது ஒரு நிமிஷம் இருங்க. அப்பா இதுவே முடிக்கணும்ப்பா. இதுவே பாரு, ஃபர்ஸ்ட் கிளவுட்னா இது ஆஃபரிங்கு, செக்யூரிட்டி ஓவர்வியூ, கான்ஃபிகரிங் என்டர்பிரைஸ் சொல்யூஷன். இது நம்ம பார்த்தோமா? ரேபிட் இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்ப்ரெட்ஷீட் பார்க்கணும். லெட்ஜர் காம்பனன்ஸ் இது ஓகே. அந்த லெட்ஜர் காம்பனன்ஸ் 7ஆம் நம்பர் தான் பார்த்துருக்கோம் இல்லையா? ஆமா சார். ஜேர்னல் அப்ரூவல் கிரியேட் பண்ணேன், அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்க்கணும். யூஸ் இன்டர் கம்பெனி பண்ணணும். இதை பார்க்கணும். இந்த பட்ஜெட்டிங் அது எல்லாமே இருக்கு. நிறைய இருக்கப்பா, ஒண்ணுமே இல்லைன்னு. அதான் சார், நான் அந்த ஆ, தியரி இப்போ படிச்சிருந்தனால. எத்தனை வருஷம் ஆகும்னு தெரியல இன்னும். இல்ல சார், இது இப்ப நான் முடிச்சிடறேன் சார். ஆ? தியரி படிச்சேன் சார். அது அந்த கண்டென்ட் மட்டும் சரி, நான் என்ன பார்த்துட்டு படிச்ச இருந்தேன் சொல்லு சார். பார்ப்போம். சார், இந்த அதான் சார், கிரியேட் ஜேர்னல் அப்ரூவல் ரூல்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு படிச்சேன். அது இப்போ என்ன? வந்து ஒரு 2 லைன் படிக்கிறதுக்கு. அப்புறம் கிரியேட் அன் அலோகேஷன் ரூல் அது பார்த்தேன். அப்புறம் இன்டர் கம்பெனி ரீகன்சிலேஷன் அது அது படிச்சேன். நான் உன்னோட இதுக்காக பார்த்துருக்கேன். பேசிக் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் அதுக்காக பார்த்தேன், அது பார்த்தேன் சார்.